இன்றைய நாள் தான் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய விருந்து என்றே சொல்லலாம். விருந்தோம்பல் ஐபிஎல் திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்குகிறது என்றே சொல்லலாம் நண்பர்களே. முதல் மேட்ச் வந்துட்டு நடப்பு சாம்பியன் ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு மோதுறாங்க. எஸ்ஆர்ஹெச் டீமில் பேட்டிங் பவர், ஆர்சிபி டீம்லையும் பேட்டிங் பவர். சின்னசாமி ஸ்டேடியத்தில் இந்த போட்டி நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இன்றைய போட்டியில் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க, வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணுங்கள். இந்த சூழலில் தாங்க நாளைக்கு தான் வந்துட்டு ரியல் ஐபிஎல்லே ஸ்டார்ட் ஆகிறது என்றே சொல்லலாம். மார்ச் 30 அண்ட் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் கவுகாத்தியில் வந்துட்டு முதல் மேட்ச் வந்துட்டு சந்திக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. கவுகாத்தியில் இதுவரை டேட்டா என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஆர்ஆர் தான் வின் பண்ணியிருக்காங்க, சிஎஸ்கேவை டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ கதையே வேறங்க, வரலாறு மாறிவிட்டது. ஆர்ஆரோட கேப்டன் கவுகாத்தி ஆடுகளத்தை நன்கு புரிந்தவர் ஆர்ஆர் கேப்டனே வந்துட்டு இப்போ சிஎஸ்கே டீமில் இருப்பதால் டெஃபினட்டாக இறங்கி செஞ்சுட்டு முதல் மேட்ச் தோல்விக்கு மிகப்பெரிய ரிவெஞ்ச் கொடுப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பம் வந்துட்டு வெற்றியோடு தொடங்கினாதாங்க, அஸ்திவாரம் சரியாக இருந்தால் தான் பில்டிங் சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வருடம் ஐபிஎல் முதல் மேட்சே வெற்றியோடு தொடங்குவார்களா, அதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு வந்துட்டு பூர்த்தி ஆகுமியா, அந்த மாதிரி ஒரு முடிவை தான் தோனி செஞ்சுட்டு போயிருக்காருங்க. ஓகேவா, இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள். தோனிக்கு கண்டை காலில் வந்துட்டு மீண்டும் மிகப்பெரிய இன்ஜுரி வந்ததுனால அவர் 2 வாரம் வந்துட்டு ஐபிஎல் மிஸ் பண்ணுவார். ஓகேவா, இந்த சூழலில் தான் சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு தோனி காலில் விழுந்து கெஞ்சிருக்காருங்க, பேசியிருக்கிறதா இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது. இதை பார்த்து நம்ம சஞ்சு சாம்சன் வந்துட்டு விட்டு கொடுத்துருக்காரு. அண்ட் டெஃபினட்டாக வந்துட்டு உனக்கு இடம் இருக்கு 11ல். சஞ்சு சாம்சன் தோனியோட இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை குவியும் பாராட்டு, அதாவது வலைதளங்களில் வந்துட்டு இவங்களுக்கு வரவேற்பு குவிந்து வருகிறது என்றே சொல்லாங்க. பாராட்டு மலையில் இணைந்து வருகிறார்கள் என்றே சொல்லலாம். இந்த முடிவு தான் இப்போது இருக்கிற சூழலில் வந்துட்டு சென்னை அணிக்கு ஒரு சுப்ரீம் பவர் கிடைக்கும் என்றும் அண்ட் ரசிகர்கள் மத்தியில் கருத்து பதிவாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அண்டு என் மேல் நம்பிக்கை வச்சிருக்கீங்க சார், உங்கள் நம்பிக்கையை வந்துட்டு டெஃபினட்டாக காப்பாற்றுவேன், 100% காப்பாற்றுவேன் என்றும் நம்ம சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு எமோஷ்னலாக பேசிய பதிவு தற்போது இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவர் பேசியது கூஸ்பம் தருணம் என்றே சொல்லலாம். மேலும் இவரோட வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய வழிநடந்த வாழ்க்கை தாங்க. இவரோட அவுட்புட் வந்துட்டு டொமஸ்டிக் லெவல்லையும் சரி நெட்லையும் சரி சூப்பராக இருக்குங்க. அபரிவிதமாக விளையாடுவார், அபரிவிதமான ஆற்றல் இருக்குது. 360 வீரர், அதாவது நம்ம சூரியகுமார் யாதவ் டிவிலியர்ஸை தான் வந்துட்டு கொண்டாடி வருகிறோம். 360 லெவலில் சூப்பராக விளையாடுவாங்க, சுற்றி விளையாடுவாங்கன்னு. ஆனால் இவர் அவங்க 2 பேரையுமே ஓவர்டேக் பண்ணுவாருங்க. இவருக்கு பிறவிலேயே வந்துட்டு இந்த சுற்றி விளையாடுறதுல தான் ரொம்ப பிடிக்கும், ஆர்வம் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஸ்கூப்பு, ஃப்ளிப்பு, வேறு மாதிரி, அதாவது கிரிக்கெட்டில் இல்லாத சாட்டையும் டெலிவரி பண்ணுவாருங்க. பேட்டை வந்துட்டு அபரிவிதமாக வீசுவார் என்றே சொல்லலாம். ஒரு ஐடியா கலந்த பேட்ஸ்மேன். ஓகேவா, ஆனால் இவரை வழி நடத்தும் ஒரு ஆயுதம் வந்துட்டு எம்எஸ் தோனி மாதிரி ஒருத்தவர் பக்கத்தில் இருந்தார்னு வைங்களேன், இவரோட விளையாட்டு வந்துட்டு மேம்பட்டு விடும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. தோனி வந்துட்டு மெருகேற்றிருக்காரு சர்ஃப்ராஸ் கானோட ஆட்டத்தை. அண்ட் இதுவரை இவர் எல்லா பிரான்சஸ்லையுமே ப்ளே பண்ணியிருக்காரு, சிஎஸ்கேவை தவிர. ஆனால் இவருக்கு 2 மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அது இவர் மேலேயும் தப்பு இருக்குங்க. முதல் பந்தே பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் அடிப்பார், முன்னாடி போய் அடிப்பார். அண்டு பேட்டை வந்துட்டு 4 புறமும் சுற்றுவாருங்க. குறிப்பாக பேக்கில் தான் வந்துட்டு அதிகமாக வெட்டி விடுவார். எவ்வளோ பெரிய பந்தையும் பார்த்தீங்கன்னா பவுன்சரையுமே அண்ட் ஆஃப் ஸ்டிக் வந்து பேக்கில் வெட்டி விடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி சாட்டு மாதிரி ஆஃப் சைடே சுண்டி விடுவாருங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்ஸ்மேன், 360 டிகிரி பேட்ஸ்மேன். ஏன் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த சிஎஸ்கே ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கூட அண்டு 38 பந்தில் 97 ரன் அடிச்சிருக்காரு, 13 சிக்ஸர் வீசியிருக்காருங்க. 13 சிக்ஸருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்ஸர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஆஃபில் கரண்டி சாட் மாதிரி வெட்டி விட்டுருக்காரு அண்டு சிக்ஸர் அனுப்பியிருக்காரு. அண்டு பேக்கில் வந்துட்டு ஒரு 4 சிக்ஸர் வீசியிருக்காரு. இவர் அடித்த ஒவ்வொரு சாட்டுமே இதுவரை கிரிக்கெட்டில் இல்லாத சாட்டு தான். தோனியே வந்துட்டு ஆச்சரியப்பட்டிருக்காரு, என்னடா இவ்வளோ திறமை இருக்குது, ஆனால் உனக்கு ஏன் ஐபிஎல்ல வாய்ப்பு கிடைக்கல, இந்திய டீமில் வாய்ப்பு கிடைக்கல. சஞ்சு சாம்சனே வந்துட்டு மிரண்டு போயிருக்காரு. ஆனால் இவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா அவசரப்படுவாருங்க, எல்லா பந்தையுமே டிஃப்ரெண்ட்டாக அடிக்க பார்ப்பார். ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு தோனி டிங்கரிங் பண்ணி, நீ வந்துட்டு சூப்பராக தான்டா விளையாடுற தம்பி, ஆனால் கிரிக்கெட் சாட்டும் விளையாடு, அதுதான் வந்துட்டு உனக்கு கை கொடுக்கும். மேலும் உன்னோட அடையாளத்தை வந்துட்டு நீ விட்டு கொடுத்துறாத, உன்னோட ஆட்டம் வந்துட்டு சிறப்பாக இருக்குது. சில பல டிப்ஸ் வந்துட்டு தோனி வந்துட்டு இவரோட ஆட்டத்திறனை திருத்தியிருக்காருங்க. சர்ஃப்ராஸ் கானோட ஆட்டத்திறனை திருத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ஆட்டத்திறன் வந்துட்டு வேற பரிமாணத்துக்கு மாறி உள்ளது என்றும் அண்டு சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே நிர்வாகமே ஆச்சரியப்பட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஏன் அண்டு சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு ஆர்ஆர் டீமுக்கே விளையாடி இருக்காரு. அப்போ சஞ்சு சாம்சன் வந்துட்டு இவரை சரியாக யூஸ் பண்ணலங்க. சஞ்சு சாம்சனே வந்துட்டு மிரண்டு இருக்காராமா, இந்த பையன் வந்துட்டு வேற மாதிரி விளையாடுறான், தோனியோட இன்ஃபுட் வந்துட்டு அவுட்
ஃபுட்டாக மாறி இருக்குங்க. அண்டு தோனி வந்துட்டு 2 வாரம் மிஸ் பண்ண போகிறார் இல்லையா, பிளேயிங் 11 வந்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார், இதுவரை என்னை எந்த ஒரு பிரான்சஸையுமே வந்துட்டு நாயா கூட மதித்தது கிடையாது, இந்த ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா தோனி விளையாடும் பட்சத்தில் சர்ஃப்ராஸ் கானுக்கு வந்துட்டு வாய்ப்பு மறுக்கப்படும். அதற்கு மிகப்பெரிய ரீசன் என்னவென்றால் சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் தான் தொடக்க வீரர் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவால்டு பிரிவிஸ், சிவம் டுபே, கார்த்திக் சர்மா, எம்எஸ் தோனி, பிரசாந்த் வீர் அண்ட் ஓவர்டென், நூர் அகமது, மேட் ஹெனரி அண்ட் கலீல் அகமது அண்ட் இந்த பிளேயிங் 11 ஸ்லாட் வந்துட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. இதில் சர்ஃப்ராஸ் கானுக்கு வந்துட்டு இடம் இருக்காது. ஏன்னா ஆயுஷ் மாத்ரேவும் விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிளேயிங் 11 பார்த்துட்டு தான் மற்ற பிரான்சஸி மாதிரி நீங்களும் தவறு பண்ணிடாதீங்க, எனக்கு அளவு கடந்த ஆற்றல் இருக்குது, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் தோனி சார் அப்படின்னு தோனி காலில் விழுந்திருக்காராமா. அண்டு இதெல்லாம் பார்த்துட்டு சிஎஸ்கே நிர்வாகம் மேலும் நெட் ப்ராக்டிஸ்லையுமே சூப்பராக விளையாண்டுருக்காரு. இந்த சூழலில் தான் தோனிக்கு இன்ஜுரியாக என்னோட இடத்துல நீ விளையாடுறாமச்சி அண்டு அதிகமாக சர்ஃப்ராஸ் கானுக்கு வந்துட்டு தோனி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காராமா, டெஃபினட்டாக இவனுக்கு வந்துட்டு பிளேயிங் 11 வாய்ப்பு கொடுங்கன்னு. மேலும் சஞ்சு சாம்சனும் சொல்லியிருக்காரு இவனுக்கு வந்துட்டு நம்ம பிளேயிங் 11 வாய்ப்பு கொடுக்கலான்னு. உலகக்கோப்பை தொடர் நாயகன் அவர் அண்டு ருத்ராஜ் கெய்க்வாட்டும் வந்துட்டு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காருங்க. தோனிக்கு பதிலாக பிளேயிங் 11 சர்ஃப்ராஸ் கான் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மேலும் சர்ஃப்ராஸ் கான் விக்கெட் கீப்பராக செயல்படக்கூட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது. சர்ஃப்ராஸ் கான் அண்ட் சஞ்சு சாம்சன் யார் விக்கெட் கீப்பராக செயல்படணும், எது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இந்த வருடம் ஐபிஎல் சிஎஸ்கே அணிக்கு, உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. மேலும் என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கீங்க, இந்த நம்பிக்கையை வந்துட்டு 100% சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவேன் என்றும் நம்ம சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு கண் கலங்கியிருக்காருங்க. ஏன்னா ஒரு ஆழமான மெசேஜ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் முதல் மேட்ச் விளையாடுறீங்க, நீங்கள் சரியாக விளையாடலைன்னா நாங்கள் டக்குன்னெலாம் தூக்கிட மாட்டோம், ஒரு முதல் 5 மேட்ச் வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அந்த 5 மேட்சை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சர்ஃப்ராஸ் கான். இதை எம்எஸ் தோனியும் சொல்லியிருக்காரு. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், சிஎஸ்கே நிர்வாகம் ஒரு அழுத்தமான நம்பிக்கை கொடுக்க ஆனந்த கண்ணீரில், அதாவது பூரிச்சு போயிருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பூரிச்சு போயிருக்காராமா. இதற்கு முன்பு எந்த பிரான்சஸ் லீக்லையுமே ஒரு நாயா கூட மதிக்க மாட்டாங்க, ஒரு மேட்ச் விளையாடலைன்னா தூக்கி எறிஞ்சிருவாங்க. பட்டு இந்த முறை வந்துட்டு முதல் போட்டியே இவர் விளையாட போகிறாரு. மேலும் உங்களுக்கு முதல் 5 போட்டி வாய்ப்பு கிடைக்கும் அண்டு உங்கள் மேலே வந்துட்டு 100% நம்பிக்கை வச்சுருக்கோம், அந்த நம்பிக்கையை வந்துட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு தோனியுமே வந்துட்டு பேசியிருக்காரு. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், சிஎஸ்கே நிர்வாகமே ஒரு மனுஷனாக மதிச்சிருக்காங்க. திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் சர்ஃப்ராஸ் கானுக்கு கிடைச்சதுனால அண்ட் ஆனந்த கண்ணீரில் மூழ்கியிருக்காரு, தோனி காலில் விழுந்திருக்காரு, சஞ்சுவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு, சிஎஸ்கே நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. நன்றி மட்டும் தெரிவித்தா பத்தாது, அண்ட் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, 100% நான் அவுட்புட் கொடுத்து அண்டு சிஎஸ்கே வெற்றி சதவீதத்தை அதிகப்படுத்துவேன் என்றும் நம்ம சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு அணுகுண்டு மாதிரி பிடிச்சிருக்காரு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீரில் மூழ்கியிருக்காருங்க. அண்டு இளம் வீரர்கள் வந்துட்டு ஒற்றுமையாக இருக்காங்க, கூட்டுச்சங்கிலியாக இருக்காங்க. இந்த கூட்டுச்சங்கிலி ஒரு தொடர்பு வெற்றியாக மாறுமா அண்டு தோனி விடைபெறும் போது அவருக்கு 6வது முறையாக அந்த மகுடத்தை சூடுவார்களா இந்த சிஎஸ்கே இளம்படை? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். நன்றி.